அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு அரசு தேர்வுக்குரிய இலக்கண பகுதி தான் பார்த்துட்ருக்கோம். 6வது 7ஆம் வகுப்பு இலக்கணம் பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்க்கக்கூடிய 8ஆம் வகுப்பு ஒரு மதிப்பெண் வினாக்கள், இலக்கணத்தினுடைய ஒரு மதிப்பெண் வினாக்கள். பைந்தமிழ் இலக்கணமாம் படிப்பவர்க்கு பயன் தருமாம். பைந்தமிழ் இலக்கணமாம் படிப்பவர்க்கு பயன் தருமாம். ஒரு மதிப்பெண்கள். 1வது வினா, எழுத்துக்களின் பிறப்பு வகைகள் யாவை? 2. 1 இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. 2 இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து எது? உ ஊ. 3 ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் யாது? தலை. 4 வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. 5 நாவின் நுனி அன்னத்தின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இட்டு இன். 6 கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து யாது? யு. 7 இக்கு இங்கு. இவ்வெழுத்து நாவின் நுனி முதற் பகுதி, அன்னத்தின் அடிப்பகுதி. இது இக்கு இங்கு. அடுத்தது இச்சி இன், நாவின் இடைப்பகுதி, நடு அன்னத்தின் இடைப்பகுதி. 8 பொருள் முற்று பெற்ற வினை சொல்லின் பெயர் என்ன? வினை முற்று. ஒன்று விட்டுட்டோமா? 9 வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2. 10 செயல் நடைபெறுவதற்கு முதன்மையானது எது? செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். 11 காலத்தை வெளிப்படையாக காட்டாத வினைமுற்று எது? குறிப்பு வினைமுற்று. 12 செயலை செய்ய கட்டளையிடும் வினைமுற்று எது? ஏவல் வினைமுற்று. 13 மாடு வயலில் மேய்ந்தது. தொடரின் வினைமுற்று எது? மேய்ந்தது. 14 விகுதி பெற்று வரும் வினைமுற்று எது? வியங்கோல் வினைமுற்று. 15 முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எது? எச்சம். 16 எச்சம் எத்தனை வகைப்படும்? அதில் தாவு விட்டுட்டேன். 2 பெயரை கொண்டு முடியும் எச்சம் எது? பெயரெச்சம். 18 பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? 2. 19 செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் எச்சம் எது? தெரிநிலை பெயரெச்சம். 20 பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் எது? குறிப்பு பெயரெச்சம். அடுத்து 21 வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம். 22 வினை எச்சத்தின் வகைகள் யாவை? 2. 23 செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் எச்சம் யாது? தெரிநிலை வினையெச்சம். 24 பண்பினை மட்டும் குறிப்பால் உணர்த்துவது குறிப்பு வினையெச்சம். 25 எச்சப்பொருளை தந்து வேறு வினைமுற்றி கொண்டு முடிவது யாது? முற்று எச்சம். பொறுத்துகளை உங்களுக்கு நேரான விடையை மட்டும் கொடுத்துருக்கேன். நடந்து வினையெச்சம், பேசிய பெயரெச்சம். 27 பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது? வேற்றுமை. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது எது? முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை. 30 இரண்டாம் வேற்றுமையின் உருபு யாது? ஐ. 31 இரண்டாம் வேற்றுமையை என்னென்று கூறுவர்? செய்யப்படு பொருள் வேற்றுமை. 32 மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் யாவை? ஆள், ஆண், ஒடு, ஓடு. 33 மூன்றாம் வேற்றுமை எத்தனை வகை பொருளில் வரும்? 2. 34 கருவியே செய்யப்படு பொருளாக மாறுவது எது? முதற்கருவி. 35 ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது எது? துணைக்கருவி. நன்றி, வணக்கம். இதில் 35 வினாக்கள் இருக்குது. அந்த பகுதி பாரு.